ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஏஐ இமேஜை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜை க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச்சில் போயிட்டு க்ரோக் GROK அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஒரு ஆப்போட லிங்க் தரேன், ஓகேவா? அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. 8.6 MB தான். நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து தேடி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு க்ரோக் ஏஐ இமேஜ், அதாவது கிப்லி அப்படிங்கிற சொல்கிறப்போட ஏஐ இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கேமிங் அண்ட் டெக் சார்ந்த வீடியோக்கள் போடுவோம். அதனால் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேவா? ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஏஐ இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து தெரியல, கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க ட்ரெண்டிங்காக இருக்கிற எப்படி ப்ரோ அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க வியூஜி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. ஒன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகி முடித்தோடனே சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பனுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க, ஓகேவா? நான் வெளில போயிட்டேன், க்ரோக்கா அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லும், ஓகேவா? சைன்இன் பண்ணால் தான் உள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் ட்விட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கண்டினியூ வித் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் தான் கொடுக்க போகிறேன். மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். நான் கூகுள் தான் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்களும் வந்து கூகுள் கொடுத்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ஐடி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் கூகுள் ஐடி இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு உள்ளாக்க போயிடும், ஓகேவா? கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளாக்க போயிடும், ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கேமரா கொடுத்துங்க. உங்கள் கேமரா கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கேலரியில் வச்சுருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் இது பண்ணோம்னா அதே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துங்க. அதில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கீழே ஆடுன்னு இருக்கும். அந்த ஆடை கொடுத்துட்டு விட்டிங்கன்னா போதாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டில் வந்து கன்வெர்ட் CONVERT த இமேஜ் IMAGE இமேஜ் டூ கிப்லி ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. GHIBLI அப்படின்னு போட்டு ART அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இந்த ஆரோ மார்க்கை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க. அதாவது பர்த் டேட் கேட்கும், அது தேவையில்ல. கண்டினியூ கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அது வந்து கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்துரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நிறையா ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால தான் இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி போட்டேன். ஸோ ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா இது வந்து இமேஜ் நிறையா போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி இமேஜ்லாம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து அவ்வளோதான். க்ரோக் 2 கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஹெச்டியாக இருக்கும். ஸோ அதான் இந்த க்ரோக் 3.2 இருக்கு பாருங்க, அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் வந்து சொன்னனால நான் இந்த வீடியோ போட்டேன், ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபோட்டோ வேணால் நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? அதனால் நீங்கள் இது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து அவ்வளோதான் விஜி. ஸோ வந்து அற்புதமாக வந்து நீங்கள் அப்படியே ஹெச்டியாக இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும், டேட்டாலாம் ஒர்க்காக எடுத்துக்காது, ஓகேவா? அதனால் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணுறதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கொடுத்து சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும், ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேலரியில் போய் பார்த்துடலாம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத. அதை டச் பண்ணிட்டு நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தா சேவ் ஆயிரும், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிங்க, ஓகேவா? பாபா விஜி. நான் நல்லபடி சந்திக்கலாம்.